எல்லாரும் சொல்றல அந்த வேலை தான் நீங்க பார்த்த. நீ ஏன் 33 நாள் இங்க பயங்கரமான பயாஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள திவாகர் வந்தாரு, அதுக்கு பிரவீன் ராஜும் வந்தாரு, அப்புறம் பிரவீன் காந்தி அவரும் வந்தாரு. உள்ள வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்பீஸ் வந்து என்னென்ன பண்ணாரு, என்ன பேசினாரு அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கணும்னு நிச்சயம் மறக்காம அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி அவரும் வந்தார், அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசலை. ஸோ அதை பற்றி பேசியிருப்போம், மறக்காம அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரவீன் ராஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே வேற லெவலில் சம்பவம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் போட்டு அடி அடிக்கிறார். நீங்கள் 4 பேருமே வந்து நீங்கள் உங்களுடைய மனிதாபிமானத்தையும் கொண்டுட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு குழந்தைய கொண்டுட்டீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நான் வந்து உங்களை வந்து ஒரு குழந்தையாக பார்த்தேன், உங்களுக்குள்ளே இருந்த எல்லாருமே நீங்கள் வந்து கில் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன தப்பு நடந்தது இவங்க மொத்த பேரும் சேர்ந்து பண்ணதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த டாஸ்க் ஆடும்போது நார்மலாக தான் போச்சு. அதாவது தப்பு பண்ணி வெளில போனவங்க 2 பேர். என்னவோ விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ கொண்டுட்டீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த சம்பவம் அது ஒன்று மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவுமே நடக்கலை நம்மளுக்கு தெரிஞ்சு பெருசாக. அந்த சம்பவத்தில் வந்து உள்ளே வந்தோடனே மொத்த பேருமே சொல்கிறாரு. அது விக்ரமெல்லாம் பார்த்துட்டு விக்ரமெல்லாம் சொன்னதுன்னா கூட நம்ம ஒரு வகையில் ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணால் திவ்யா கூட சண்டை போடும்போது சரி, அதுக்கப்புறம் வந்து வேணா கூட சண்டை போடும்போது அதெல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணி அழுது அதெல்லாம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அதெல்லாம் அவர் வெளியிலேருந்து பார்த்துருப்பாரு. அதை பார்த்து தான் வந்து விக்ரமை சொன்னார். விக்ரம் சொன்னதோட பரவாயில்லன்னு விட்டா பரவாயில்ல. ஆனால் மொத்த பேருமே வச்சு நீங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருந்த அந்த மனிதாபிமானத்தை கொண்டுட்டீங்க, உங்களுக்குள்ளே இருந்த அந்த குழந்தைய கொண்டுட்டீங்க அப்படின்னு ஒன்று கானவனத்துக்கு செம்ம காண்டாயிட்டாரு. என்ன வீட்டுக்குள்ளே வந்து சும்மா வந்து வெறுப்பேற்றிக்கிறான், இது மாதிரி பேசிக்கிறான். டேய் இங்கே வாடா என்னடா நினச்சிக்கிறேன். ஏற்கனவே நீ இந்த வீட்டில் இருக்கும்போது 30 நாள் நீ அப்படி தானே இருந்த, பயஸ்டாக தான் கேம் ஆடினேன், இப்போ என்னவோ புதுசாக வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். கரெக்டு தான். ஏன்னா பிரவீன் வந்து அதாவது பிரவீன் ராஜ் வெளியில் போகும்போது நம்ம வந்து அன்ஃபேர் எவிக்ட்ன்ட்டு பேசியிருப்போம் வீடியோவை. ஏன்னா அவர் வந்து உள்ளே இருக்க வேண்டிய கான்டெஸ்ட் நல்லா கேம் ஆடினார். அந்த நேரத்தில் வந்து அவர் அன்ஃபேர் எவிக்ஷன் வச்சாதான் அவங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏறும் அப்படின்றதுக்காக அவர் வெளியில் எடுத்தாங்க. அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும். அதுக்குன்னு திரும்ப வந்தோடனே உள்ளகிறவங்களை வந்து நல்லா போட்டு நம்ம கேட்டோம்னா நல்லா நம்ம தெரியும் அப்படின்றதுக்காக பண்ணுறதுலாம் நியாயம் கிடையாது. உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல கருத்தோ இல்லை நீங்கள் வந்து யாருன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு டார்கெட் பண்ணி பேசணும்னா ஓகே. அதாவது இவர் வெளியில் போகும்போது இவர் வந்து யாருமே அடிக்கலை, யாருமே வந்து இவர் மேலே வந்து வன்மத்தை கக்கியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியோ பிரவீன் ராஜை கூட சண்டையோ பெருசாக யாருமே போடல. இவங்களே தான் வந்து ஒரு சில ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணாங்க, நாங்கள் பண்ணது கூட இவங்க தான் பண்ணாங்க. அதனால் பிரவீன் ராஜை வந்து யாருமே வந்து அடிக்கலே திட்டல. ஏதோ வந்து உள்ளே வந்து பிரவீன் ராஜை பெருசாக யாருமே பேசலை. அவரே வந்து அன்ஃபேர் எவிக்ஷனில் வெளில போனார். திரும்ப உள்ளே வந்தவொடனே நம்ம நல்லா தெரியணும், இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது, வந்துக்கிட்ட 2 வாரத்துக்கு தான் அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்த பேசலாம் நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் வச்சு அடிக்கிறாரு. அதே போல் தர்பீஸ் எல்லாம் இப்போ மாட்டிக்கிது. தர்பீஸ் வெளியில் போய் கூட ஒரு சில வார்த்தையெல்லாம் விட்டால, அவர் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே மாட்டினோடனே இதுதான் சான்ஸ்ட்டு தர்பீஸை போட்டு பொல பொந்துங்கிறாரு பிரவீன் ராஜ். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் நல்லா நம்ம காட்டிக்கணும். நம்ம இதுவரையே வந்து ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் வந்து 2 படம் வந்து அவருக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்குள்ளே வெளில போனதுக்கப்புறம் நடந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வன்பத்தோடு பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு வந்து யாருமே வந்து எதுவும் பண்ணல, பெருசாக அவர் வந்து யாருமே வந்து டார்கெட் பண்ணல. கேம் ஆடும்போது சரி, அவர் அன்ஃபேர் எவிக்ஷனில் போனார், அதே மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே வந்து சபரி நீ எல்லாம் வந்து உங்களுக்குள்ளே தான் அந்த இதெல்லாம் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஆனால் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் வரத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தானுங்க. அதாவது இப்போ ஒரு 2 பீஸ் வந்திருக்கு, அது வந்து நார்மலாக பேசுதுங்க, அடுத்து எவன் வருவான்னு தெரியாது, வரவன் கண்டிப்பாக வந்து நம்மளை தூக்கி போட்டு பொல அடிக்க போகிறான், எல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரமும் சபரி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து யார் வருவாங்க அப்படின்ட்டு அவங்களே பேசியிருந்தாங்க. அடுத்து வந்து பிரவீன் ராஜ் வந்தோன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் உள்ளே வந்தோடனே அந்த சம்பவத்தை அப்படியே பண்ணார். எனக்கு என்னமோ அவங்க அந்த பக்கம் எழுதி குத்தி இந்த பக்கம் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் பேசினே இருக்கும்போது டக்குன்னு உள்ளே வந்தோடனே அது அப்படியே சொன்னார். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கானவினத்தை பற்றி பேசுவார். அதாவது கானவினத்தை வந்து நீ 90 நாள் பண்ணதை நான் வந்து 30 நாளில் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் கேட்குறேன், நீ 30 நாள் என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல, கேம் ஆடினேன். உங்கள் தலைவர் வாய்ப்பு அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்க் கிடச்சிது, கேம் ஆடி கேப்டனாக வந்து ஆனேன், கேப்டனாக வந்து ஆகிட்டு அதை வந்து நீ கேப்டனாகவே வந்து அந்த வீட்டை வந்து வழிநடத்தலை சரியா பெருசாக சொல்லிட்டு வீட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை கழுவி ஊற்றுனாங்க. அதுவே முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ இப்போ திரும்ப வந்து 90 நாள் உள்ள ஒருத்தர் சர்வே பண்ணிக்கிறான். அதாவது எனக்கு தெரிஞ்சு கானவினத்து வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றது அவருக்கு இன்னும் வந்து யாருமே புரிய வைக்கல. ஆனால் இவங்க வரவங்கெல்லாம் வந்து கானவினத்தை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேணா மட்டும் வந்து கானவினத்தை வந்து எதுவும் பெருசாக கேட்கல. ஏன்னா வேணாக்கும் கானவினத்துக்கும் வந்து பெருசாக எதுவும் சண்டை எதுவும் நடக்கல.
முன்னாடி நடந்தது ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே கண்டேன். வெளியில் போன உடனே வேணா வந்து பார்த்துருக்கோம். கானா வினோத் வந்து ஓகே எந்த ஒரு இதுவும் பண்ணல, தப்பு பண்ணல, நம்ம தான் பண்ணியிருக்கோம், நம்ம தான் அந்த பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படிலாம் வந்து அவங்க புரிஞ்சுக்காங்க. ஆனால் திரும்ப வரும்போது கானா வினோத்தை அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. சபரியை கூட பெருசாக கேட்கல. ஆனால் பிரவீன்ராஜ் உள்ளே வந்தோடனே நான் அதாவது நீ 90 நாளில் பண்ணதை நான் 30 நாளில் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக வந்து பிரவீன்காந்தி ஆக்சுவலாக வந்து பிரவீன்ராஜ் வெளியில் வந்து 30 நாள் அன்ஃபேர் எவிக்டில் போன தொட்டு தான் மக்களுக்கு அவர் மேலே வந்து ஒரு அனுதாபமும் ஒரு இதுவும் வந்து கேமும் வந்து இப்போ போயிடுச்சு. அன்ஃபேர் எவிக்ஷனில் வெளியில் அனுப்பிட்டாங்களே பாருங்கள், நம்மளாம் ஓட்டு போட்டு வச்சுருந்தோம், அநியாயத்துக்குன்னா வெளியில் அனுப்பிட்டாங்களேன்னு தான் இந்த கண்டை. கேமு செம்மையாக ஆடினார், சூப்பராக ஆடினார்லாம் கிடையாது, இருந்தால் ஆடி இருப்பாருன்னு சொன்னோம். ஓகேவா, அவர் ஆடினதெல்லாம் செம்ம கேமெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிக் பாஸை விட்டு அவர் அன்ஃபேர் எவிக்ஷனில் வெளில போகும்போது அவர் பண்ண அந்த ஆக்ஷனு, அந்த வீட்டுக்குள்ளே பண்ண அந்த இது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் உருக்கமாக இருந்து எதுக்கு இவர் எல்லாம் சீக்கிரமாக வெளியே அனுப்புகிறாங்க, இன்னும் அனுப்ப வேண்டிய ஆளுங்க நிறையா இருக்காங்க இல்லையா, அவங்கள அனுப்பணும் அப்படின்றதுக்காக நம்ம அன்ஃபேர் எவிக்ஷனை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். ஆனால் அவர் திரும்ப வந்து 90 நாள் உள்ள ஒருத்தர் சர்வே பண்ணிக்கிறன பார்த்து எனக்கு 30 நாள் கிடைச்சிது, உனக்கு 90 நாளில் கிடைக்கல அப்படின்றாரு. அப்படி என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாள் சொல்கிறாரு, எனக்கு மக்களோட ஆதரவும் தாய்மார்களோட ஆதரவும் எனக்கு கிடைச்சிருக்குன்னாரு. சரிதான் ராசா, ஆனால் அது வந்து உனக்கு எப்படி கிடைச்சதுன்னா நீ அன்ஃபேர் எவிக்ஷனில் வெளில போன, நீ கேம் ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு பிக் பாஸ்லாம் உன்னை தூக்கி வெளில போட்டாங்க. அதை பார்க்குற எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதனால வந்து ஒட்டுமொத்த மக்களுமே நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணினா அதை வச்சு அதை பெருமையாக வச்சுக்கின்னு மற்றவனை வந்து நீ வந்து டார்கெட் பண்ணி பேசக்கூடாது. கானா வினோத்துக்கு இருக்கிற சப்போர்ட்டு வேறு லெவல் சப்போர்ட்டு. நீங்கள் ஏற்கனவே வெளியில் பார்த்துட்டு தான் உள்ளே போயிருப்பீங்க. நீங்கள் போய் அவரை சொல்லும் போது எனக்கு சிரிக்கு தான் வந்து 90 நாளில் நீ எடுக்கிறது நான் 30 நாளில் எடுத்துட்டு அப்படின்னு படம் டைலாக் மாதிரி தான் இருக்குது. சரி எனக்கு பரவாயில்ல, உள்ளே போயிட்டு அவங்களாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பேசினுக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மொத்த பேர் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தார். கானா வினத்தில் அடே இவன் வார்த்தை ஏதாவது உதவாதான் வந்து பேசினுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து போனார். ஸோ வீட்டுக்குள்ளே இப்போ தான் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துனே இருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சண்டை வரும். அந்த சண்டை வந்து பெரிய கண்டென்ட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாரதா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நான் மறக்காமல் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன். நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருக்கேன்.